ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக ஓட்டுங்க. நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு நம்ம நினச்சி பார்த்து ஒரு வாகனத்தை ஓட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை அடை கம்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு எப்படி அடையை சிம்பிளாக அழகாக நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம முருங்கை மரத்தில் முருங்கை தவி உடைச்சி நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அடைக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல முருங்கை இலையை வந்து உருவி தனியாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை அதுதான் நல்லா அந்த குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்பு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம். வெங்காயம் ஒரு 200 கிராம் வெட்டி வச்சுருக்கோம். கம்பு எவ்வளோன்னா 1 கிலோ. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஒரு 300 கிராம் முருங்கை இலை. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அடை செய்ய போகிறோம். கம்பு மாவை ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதில் வந்து சால்ட்டு தேவையானாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு 3 இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை கீரையை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷ் பண்ணி நல்லா செய்யணுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு மேலே தோசைக்கல்லை வைக்கலாம். தோசைக்கல்லை வச்சு அது மேலே ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு வழப்பான இதை வச்சு அதுக்கு மேலே லைட்டாக ஆயிலை தடவி அதுக்கப்புறம் நம்ம அடையை வந்து தட்டி தோசைகளில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக ரவுண்டாக தட்டி வச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்து தோசைகளில் போட்டுக்க வேண்டியதுதான். லைட்டாக சூடு வரும்போது லைட்டாக தட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக தட்டி விட்டு அதில் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தூக்கல் ஆயில் ஊற்றணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா முறுமுறு சூப்பராக டேஸ்ட்டாக ஃப்ரை ஆகும். இல்லைன்னா வேக்காடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஆயில் அதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாக முருவில் வேக விட வேண்டியதான். அதே மாதிரி எல்லாத்தையும் நாம் அந்த மாதிரி தட்டி நாம் தோசைகளில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அகலப்படுத்தி அதுக்கப்புறம் நல்லா மெலிசாக அகலப்படுத்தி அதுக்கப்புறம் தோசைகளில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ அடை தோசை மாவு நாம் இதே மாதிரி வந்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ஆயில் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா முறுமுறு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அடையை சாப்பிட்டோன்னா நம்ம கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக வந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டான ஃபுட்டு, நல்லா உடம்புக்கு வந்து நல்லா எனர்ஜியான ஃபுட்டு தான். அதனால் இதை எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த நல்ல வெரைட்டிஸாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் நச்சுன்னு சூப்பராக அட்ராக்டிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட வேண்டியதான், மொறுமொறுங்க.